இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருபவுலின் அறிவம் பகுதியில் திருத்தூத பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். திருமுகத்தின் பின்னணி. கொரிந்து நகரம் ஒரு முக்கியமான வணிக மையமாகும். ஆனாலும் அது ஒழுக்கக்கேடு, விக்கிர ஆராதனை போன்றவற்றால் சீர்கெட்டது. அத்திருச்சபையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கவே பவுல் இந்த திருமுகத்தை எழுதினார். திருமுகத்தின் முக்கிய கருப்பொருள்: கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையும் பரிசுத்த வாழ்க்கையும் பிறரன்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தேசுவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டு வாழ்வதாகும். திருமுகத்தின் பிரிவுகள். பகுதி 1. அதிகாரங்கள் 1 முதல் 4. சபையில் பிரிவினைகள் ஏற்பட்டன. சிலர் பவுலை சார்ந்தவன் என்றும் வேறு சிலர் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் சொல்லி பிரிந்தார்கள். ஆனால் பவுல் அவர்களுக்கு கூறினார், நாம் பவுலையோ அப்போலோவையோ சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையின் மையமாகும் என்பதை இப்பகுதியில் விளக்குகின்றார். பகுதி 2. அதிகாரங்கள் 5 முதல் 6. சபையில் ஒழுக்கக்கேடு. பவுல் பரிச வாழ்க்கை வாழ வலியுறுத்துகின்றார். மக்கள் தங்கள் பிரச்சனைகளை வெளியே கொண்டு செல்லாமல் அதை சபைக்குள்ளேயே தீர்க்க வேண்டும் என்று வழிகாட்டுதலை இப்பகுதியில் வழங்குகின்றார். பகுதி 3. அதிகாரம் 7 திருமணம், மனவிலக்கு, கன்னிமை பற்றி வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை இங்கே வழங்குகின்றார். பகுதி 4. அதிகாரங்கள் 8 முதல் 10 விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை கிறிஸ்துவர்கள் உண்ணலாகாது. நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் மற்றவர்களின் விசுவாசத்தை காயப்படுத்தக்கூடாது என்பதை இங்கே விளக்குகின்றார். பகுதி 5. அதிகாரங்கள் 11 முதல் 14 வழிபாடு மற்றும் ஆவிக்குரிய கொடைகள். திருவிருந்து முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய கொடைகள் சபையை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை இங்கே விளக்குகின்றார். அதிகாரம் 13 அன்பின் மேன்மை பற்றி கூறுகின்றார். பகுதி 6. அதிகாரம் 15 கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் விசுவாசத்தின் அடித்தளமாகும். நாமும் ஒரு நாள் அவரோடு மாட்சியோடு உயிர்த்தெழுவோம் என்பதை இப்பகுதியில் விளக்குகின்றார். பகுதி 7. அதிகாரம் 16 பவுல் இறுதி அறிவுரையும் வாழ்த்துக்களையும் வழங்குகின்றார். சபையின் சேவை மற்றும் ஒற்றுமை பற்றி மீண்டும் வலியுறுத்துகின்றார். இந்த திருமுகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமானவை: நாம் ஒற்றுமையோடும் பரிசுத்தத்தோடும் பிறர் அன்போடும் கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகின்றது. இறுதியாக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடமானது: சபை கிறிஸ்துவின் உடல் ஆகும். அதில் ஒற்றுமை, அன்பு ஆகியவை மிக அவசியமாகும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றது. ஆகவே நாம் கிறிஸ்துவின் உடல். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோம் என்றால் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை திருத்தூத பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக நமக்கு விளக்குகின்றார். மீண்டும் திருபவுலியும் அறிவம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.